கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாள் செய்தி வேளையிலே நீ பெரியவன், யூ ஆர் கிரேட், எப்படி என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். யோவான் ஸ்நானகன் தீர்க்கதரிசிகளிலே பெரியவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை பற்றி சொல்லும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 28வது வசனம், ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசுவுக்கு முன்னோடியாக வந்த தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசிகளிலே பெரிய தீர்க்கதரிசி யார் என்றால் யோவான் ஸ்நானகன் தான். அவ்வளவு உன்னதமான ஒரு தீர்க்கதரிசியை இயேசுவுக்கு முன்னோடியாக பிதாவாகிய தேவன் தெரிந்து கொண்டார், அனுப்பினார். அந்த தீர்க்கதரிசி அவருடைய பாதரட்சியின் வாரை கூட அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரவான் அல்ல என்று சொல்கிறார். பெரிய தீர்க்கதரிசி. ஆனால் இயேசுவுக்கு எந்த அளவுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்து அந்த வாசகத்தை சொல்லுகிறார் என்பதை நீங்கள் இங்கே நினைக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எல்லாரிலும் பெரியவர். அவராலே நாம் எல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் காண்கிற எல்லாவற்றையும் அவர்தான் உண்டு பண்ணினார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. ஆக அவர் மூலமாகவே சகலமும் உண்டானது என்று நாம் யோவானே நாம் வாசிக்கிறோம். ஆக இந்த யோவான் ஸ்நானகன் ஒரு உன்னதமான ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாக இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாக இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆக தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பிரஜைகளாக, அங்கத்தினர்களாக இருப்பது எத்தனை ஒரு ஆசீர்வாதமான காரியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் 13வது வசனத்திலே எலிசபெத்து சகரியாவை பற்றி நாம் படிக்கிறோம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. வயதான தம்பதி இந்த அருமையான சகரியா எலிசபெத், இவர்களுக்கு பிறந்த மகன்தான் யோவான் ஸ்நானகன். அவனுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லவில்லை, யோவான் என்று பெயரிடுவாயாக என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அன்பானவர்களே, இயேசுவுக்கு முன்னோடியாக வந்தவன். ஆகையினாலே யோவான் என்று பெயரிடுவாயாக என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அதே போல அவனுக்கு யோவான் என்று பெயரிட்டார்கள். அவன் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டு வந்தான். ஆகையினாலே நாம் யோவான் ஸ்நானகன் என்று நாம் பார்க்கின்றோம். லூக்கா 1ஆவது அதிகாரம் 15வது வசனம், அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருப்பான். பிதாவாகிய தேவன் அவனை தெரிந்து கொண்டார். ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானா ஏற்படுகிறது இல்லை என்று திருமறை நமக்கு போதிக்கிறது. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருந்தான். எவ்வளவு பெரிய காரியம். இன்னைக்கு ஜனங்கள் மத்தியிலே பெரியவர்களாக இருப்பதற்குத்தான் முயற்சி எடுக்கிறார்கள். தன்னை புகழ வேண்டும், தன்னை பாராட்ட வேண்டும், தன்னை எல்லாரும் மதிக்க வேண்டும் என்று இந்த மானிட வர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைகள் எதிர்பார்க்கிறார்கள்.
பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் பெரியவர்களாக இருப்பது எப்படி? ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டால் சிறியவனாக இருந்தாலும் கூட அவன் பெரியவன். பிதாவாகிய தேவனுடைய திருச்சித்தத்தின்படியாக ஒரு எழுத்தின் உறுப்பை கூட மாற்றாமல் அதை நாம் கைக்கொள்வோம் என்றால் அவருடைய பார்வையிலே நீங்களும் நானும் பெரியவர்களாகத்தான் இருப்போம். இந்த யோவான் ஸ்நானகன் அந்த விதமாக பெரியவனாக இருந்தான். மனம் திரும்புதல் கேட்ட கனிகளை கொடுங்கள் என்ற ஒரு பிரசங்கத்தை செய்து கொண்டு வந்தான். எங்கும் சென்று சுவிசேஷ வசனத்தை, தேவனுடைய வார்த்தைகளை இயேசுவுக்கு முன்னோடியாக அறிவிக்கிறவனாக அவன் காணப்பட்டான். அன்பானவர்களே, ஜனங்கள் எல்லாரும் அவனிடத்தில் வந்து யோர்தானிலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவன் திராட்சரசமும் மதுவும் குடிக்கவில்லை, தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தண்ணீர் தான் அவனுடைய ஆகாரமாக இருந்தது. ஒரு உன்னதமான ஒரு தீர்க்கதரிசி, இயற்கையிலே கிடைக்கக்கூடிய உணவு, எளிமையான உணவு. இன்றைக்கு உணவுக்காகவும் உடைக்காகவும் கவலைப்பட்டு கலங்குகிற அநேகரை குறித்து நாம் படிக்கின்றோம். ஆனால் இவனோ வனாந்தரத்திலே கூப்பிடுகிற வார்த்தையாக இருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தண்ணி சாப்பிட்டு கொண்டு வந்தான். மிகவும் எளிமையாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறான். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான மகன் என்று பார்த்தீர்களா? லூக்கா 1:17 வாசிக்கிறோம், பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். பார்த்தீங்களா? தேவன் முன்கூட்டியே ஆயத்தம் செய்து வைத்திருந்தார். எல்லாருடைய இருதயத்தை திருப்புகிறவனாக அவன் இருந்தான். கர்த்தருக்கு நேராக ஜனத்தை ஆயத்தப்படுத்தக்கூடியவனாக இருந்தான். இந்த ஆயத்தப்படுத்துகிற பணி ஒரு சாதாரண பணி அல்ல. இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடியவர்களை போய் கேட்டீர்கள் என்றால் அதற்குரிய விளக்கத்தை சொல்வார்கள். அது எவ்வளவு கடினமான ஒரு காரியம். அங்கு இங்கும் ஓடுவார்கள். அவர்களை ஆர்கனைஸ் பண்ணுவது மிக மிக கடினம். இப்ப இவன் கர்த்தருக்கு அவர்களை ஆயத்தம் செய்ய வேண்டும். எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் பெரியவர் என்று சொல்லுகிறான். அவரை மகிமைப்படுத்தினான். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த பூமியிலே நீங்கள் நானும் யாரை நாம் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது நம்முடைய மூதாதையர்களை வழிபட்டு கொண்டு வருகின்றோமா? அல்லது மூதாதையர்களை உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கின்றோமா? என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் அல்ல என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இங்கே இயேசுவை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக வரக்கூடிய ஆண்டவர், அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு மனிதனாக இந்த யோவான் ஸ்நானகன் காணப்பட்டான். மார்க் 1:6 பார்க்கிறோம், அவன் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையிலே வார்க்கச்சையை கட்டிக்கொண்டவனாயும் வெட்டுக்கிளியும் காட்டுத்தண்ணியை புசிக்கிறவனாகவும் இருந்தான். அவன் ஒட்டக மயிர் உடையை தரித்திருந்தானாம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உடைக்காக செலவு செய்யக்கூடிய ஜனங்கள் அதிகமாக இருக்கிறார்கள். மற்றவர்கள் பார்க்க வேண்டும், மிகவும் நேர்த்தியாக வஸ்திரத்தை நாம் அணிய வேண்டும், கவர்ச்சிகரமாக அணிய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்கள். ஒரு சாதாரண ஒரு உடையை அணிந்திருந்தான். ஏனென்றால் அவர் ஒரு உன்னதமான ஒரு தீர்க்கதரிசி. எனக்கு அன்பானவர்களே, நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், ஒரு தீர்க்கதரிசியானவன் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும், இதையெல்லாம் குறித்து நாம் வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு உடையை உடுத்தினவர்களாக இருக்கின்றீர்கள்? தீர்க்கதரிசிகளை தயவு செய்து நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். மத்தேயு 14வது அதிகாரம் 3-4 வசனங்கள். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதாள் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலிலே வைத்தான். பாருங்க, ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதாளின் நிமித்தமாக யோவானை பிடித்து கட்டி காவலிலே வைத்தான். இது நியாயம் அல்லவென்று யோவான் சொல்லியிருந்தார். சரியாக சொன்னார், நீ செய்வதே தவறு. இதனாலே என்ன கிடைத்தது? யோவான் ஸ்நானனுக்கு காவல் கிடைத்தது. இன்னைக்கு அநேக விஷயங்களிலே
ஒத்துப்போகக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். யோவான் ஸ்நானகன் யாரையும் பிரியப்படுத்தும்படியாக அவன் இல்லை. உள்ளதை உள்ளது என்று சொன்னான், கடிந்து கொண்டான், தவறை தவறு என்று பகிரங்கமாக சொன்னார். இதனால யோவானுக்கு என்ன கிடைத்தது? காவல் கிடைத்தது. ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று யோவான் அவனுக்கு சொல்லியிருந்தான். மிகவும் கண்டிப்பாக ஒரு எச்சரிப்பை சொல்லியிருந்தார். இதனாலே அவருக்கு கிடைத்தது காவற்கூடம். பின்பு என்ன நடந்தது? அவனுடைய தலை சிறைச்சேதம் செய்யப்பட்டது. அன்பானவர்களே, ஒரு உன்னதமான ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஆனால் இயேசுவை போல அடையாளங்களும் அற்புதங்களும் அவர் செய்யவில்லை. இருந்தாலும் தீர்க்கதரிசிகளே ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக யோவான் ஸ்நானகன் காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். இரண்டாவது, தேவனுடைய ராஜ்யத்திலே சிறியவன். லூக்கா 7:28. Least in the kingdom of God is greater than he. தேவனுடைய ராஜ்யத்திலே சிறியதாக இருக்கக்கூடியவன் அவனை காட்டிலும் பெரியவனாக இருக்கின்றான். எப்படி? அந்த அளவுக்கு அந்த ராஜ்யத்தை அவன் ஏற்றுக்கொண்டவனாக, அதன்படி தன்னை மாற்றி அமைத்து கொண்டவனாக, வேத வசனம் தன்னை மாற்றும்படியாக இடம் கொடுக்கிறவனாக அவனுக்கு காணப்பட வேண்டும். அவன் தான் இந்த யோவான் ஸ்நானகனை பார்க்கலும் ஒரு பெரிய ஒரு மனுஷனாக இருப்பான். எப்படி இது சாத்தியமாகும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 3:5 இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக என்ட்ரு பண்ணுவதற்கு முதலாவது ஸ்டெப் என்னவாக இருக்கிறது? அவன் அதை விசுவாசிக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், அறிக்கையிட வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவன் தான் அந்த ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். ஜலத்தினாலும் ஆவியினாலே பிறக்க வேண்டும். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். ஆக ஆவியினால் எப்படி பிறக்க முடியும்? மறுபிறப்பை அடைய வேண்டும். அதற்கு அடையாளமாக ஜலம் வைக்கப்பட்டிருக்கிறது, தண்ணீர். அந்த தண்ணீருக்குள்ளாக ஞானஸ்நானம் திருமுழுக்கின் மூலமாக மூழ்குவதாலே அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. இயேசுவின் இரத்தத்தினாலே அவன் ஒரு புது சிருஷ்டியாக மாறுகிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படியாக அவன் ஒரு புது சிருஷ்டியாக, பிறந்த குழந்தையைப் போல, பாவமறியாத ஒரு குழந்தையைப் போல அவன் அங்கே காணப்படுகிறான். அவன்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். மற்றபடி அவன் பிரவேசிக்க முடியாது என்பதாக சொல்லுகிறார். லூக்கா 1:32 அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இயேசு பெரியவர், எல்லாரிலும் பெரியவர். அவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மகன், ஒரு மகள், அவள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு தாவீதினுடைய சிங்காசனம் கொடுக்கப்பட்டிருந்தது. எல்லோரையும் ஆளக்கூடிய ஒரு அதிகாரத்தை பிதாவாகிய தேவன் அவர் கொடுத்திருந்தார். மத்தேயு 18:20 நாம் வாசிக்கிறோம். 28 சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொன்னார். சகல அதிகாரத்தையும் உடையவராக இருந்தார். காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிந்தது, சகலமும் அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அந்த அதிகாரம் உடையவராக இருந்தபடினாலே இத்தனை அற்புதங்களையும் அவர் செய்தார். அவருக்கு அதிகாரத்தை பிதாவாகிய தேவன் கொடுத்து வைத்திருந்தார் என்று நாம் அறிகின்றோம். 1 கொரிந்தியர் 9 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். யார் சொன்னது? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இந்த சுவிசேஷ கடமை பவுலுக்கு இருந்தது. அது ராஜ்யத்தின் சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை நான் சொல்லி ஆக வேண்டும். இன்றைக்கு எத்தனை பேர் நாம் கடமை உணர்வோடு கூட நாம் இருக்கின்றோம்? நமக்கும் ஒரு கடமை இருக்கிறது. இந்த சந்தோஷத்தை நாம் மட்டும் பெற்றுக்கொண்டால் போதாது. நம்மை சார்ந்தவர்கள், நம்மை குடும்பத்தார்கள், மற்ற நம்மை சார்ந்தவர்கள்
நம்மை சார்ந்த கிராமத்தார்கள், நாட்டவர்கள், தேசத்தார்கள், ஏன் உலகத்துக்கே இந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஒருவேளை அந்த சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என பவுல் சொல்கிறார். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் பெரியவராக மாற்றி வைத்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறவன் சிறியவனாக இருந்தாலும் அவன் பெரியவனாக இருக்கிறான். யாரை பார்க்கலும்? யோவான் ஸ்நானகனை பார்க்கலும் ஒரு பெரியவனாக இருக்கின்றான். எத்தனை ஒரு பெரிய காரியம் என்று பார்த்தீர்களா? இது ஒரு சாதாரண ஒரு விஷயமா? யோவான் எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தீர்க்கதரிசி என்பதை நாம் அறிவோம். அவனுடைய பெற்றோர்கள் எவ்வளவு அற்புதமான மனிதர்கள். வயதான காலத்திலே இந்த குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அப்படிப்பட்ட பெற்றோருக்கு பிறந்த அந்த குழந்தையாக அவன் இருக்கின்றான். பிறந்ததிலிருந்தே ஊழியத்திற்காக அவனை அர்ப்பணம் செய்தார்கள். இயேசுவுக்கு முன்னோடியாக வந்த ஒரு உன்னதமான தீர்க்கதரிசியாக இருந்தான். அவனை பார்க்கல நாம் பெரியவர்களாக மாறுகிறோம். எப்பொழுது? தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அதில் பிரவேசிக்கும் போது. பிரவேசிக்காத வரைக்குமாக அந்த ஆசீர்வாதம் இல்லை. நீங்கள் பிரவேசித்தால் தான் அந்த ஆசீர்வாதம். பிரவேசிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு வருடம் உபவாசம் இருக்க வேண்டுமா? அல்லது எனக்கு உரியதை எல்லாவற்றையும் நான் கொடுத்து விட்டு ஒரு பரதேசியை போல மாற வேண்டுமா? வேதாகமம் உங்களுடைய இருதயத்தை கொடுக்கும்படியாக எதிர்பார்க்கிறது. வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இந்த சுவிசேஷத்தை நீங்கள் விசுவாசித்தால் போதும். அந்த ராஜ்யத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் போதும். அந்த ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்பீர்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். ஆகையினாலே இந்த வார்த்தைகளை இலவசமாக எல்லா இடங்களிலுமே பிரசங்கித்துக் கொண்டு வருகிறார்கள், பிரசங்கியார்கள். தொலைக்காட்சி, வானொலி மூலமாக, கைப்பிரதிகள் மூலமாக, சபைகள் மூலமாக, வேதாகம கூட்டங்கள் மூலமாக, பைபிள் ஸ்டடி புரோகிராம் மூலமாக, சிறுவர் பள்ளி வகுப்பின் மூலமாக, இப்படி எத்தனையோ எண்ணற்ற ஊழியங்கள் நடந்து கொண்டு வருகிறது. இதற்காக நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து யோவான் ஸ்நானகனைப் போல நீங்கள் பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அது கடமையாக அப்போஸ்தலனாகிய பவுல் அதை ஏற்றுக்கொண்டார். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். Having food and clothing, with this we shall be content. அது போதுமே. மற்ற என்ன வேண்டும் ஒரு மனிதனுக்கு? உணவு இருந்தால் போதும், உடுக்க இருந்தால் போதும். நாம் எதை வேண்டுமென்றாலும் செய்யலாம். இதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் தேவ சமூகத்தை முதலாவது நாடுங்கள். அவர் இவைகளெல்லாம் நமக்கு கொடுக்க அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் இதெல்லாம் நமக்கு கொடுக்குமா என்று நீங்கள் ஒருவேளை கேள்வி எழுப்பலாம். கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் சபையை போஷிக்கவும் செய்கிறார், அதை காப்பாற்றவும் செய்கிறார். இஸ்ரவேல் மக்கள் 6 லட்சம் பேரை வனாந்திர பயணத்திலே 40 வருடங்களாக போஷித்தார். எகிப்திலிருந்து கானானுக்கு அழைத்த தேவன் அவர் அல்லவா? அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாக மாறினார்கள். தேவ தூதர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மன்னாவினாலே அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள். கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். தேவன் அவர்களை வெறுமனே விடவில்லை, பட்டினியாய் விடவில்லை. கேட்கிற காரியங்களை எல்லாம் அவர்களுக்கு செய்தார். அற்புத விதமாக வனாந்திரத்திலே அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த நம்பிக்கையோடு கூட தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்போம் என்றால் எல்லையில்லா ஆசீர்வாதங்களை நாமும் பெற்று அனுபவிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10ஆம் வசனம், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். ஒரு கிறிஸ்தவன் கொஞ்ச நாளைக்கு மாத்திரமல்ல, மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாக அவன் இருக்க வேண்டும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். நாம் அப்படி இருக்கும்போதுதான் ஜீவ கிரீடம், அதாவது வாடாத கிரீடத்தை நாம் அவருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உண்மை உள்ளவர்களாக இருக்க பிரயாசப்படுங்கள். பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும். நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை இருக்கிறது என்று சொல்லுகிறார். சில பேர் ஆதியிலே கொண்டிருந்த அன்பு குறைய காணப்படுகிறது. நாளடைவில் ஒரு 10 வருடம் 20 வருடம் கழித்த உடனே சோர்ந்து போகிறார்கள்.
ஏன் எனக்கு இத்தனை பாடுகள், ஏன் எனக்கு இத்தனை பிரச்சனைகள், ஏன் எனக்கு உபத்திரவம், தீராத வியாதி, ஓயாத ஒழுக்கு? எனக்கு அன்பானவர்களே, பாடுகள் உண்டு. பாடுகள் மூலமாக நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதை விட்டுவிட்டு நாம் சோர்ந்து போவோம் என்றால் நம்முடைய விசுவாசம் குறுகினது. ஆகையினாலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். என்ன உத்தரவு வந்தாலும் சரி, என்ன பாடுகள் வந்தாலும் சரி. பவுலையும் சீலாவையும் தொல்மரத்திலே மாட்டி வைத்தார்கள். அவர்கள் அங்கே கர்த்தரை துதித்து பாடினார்கள். சிறைச்சாலையில் அஸ்திபாரங்கள் எல்லாம் அப்படியே நடுங்கத்தக்கதாக பெரிய ஒரு எர்த்குவேக் உண்டானது. எவ்வளவு பெரிய அற்புதமான காரியம் என்று பார்த்தீர்களா? பேதுருவை சிறைச்சாலையிலே போட்டார்கள். கர்த்தர் அங்கிருந்து விடுதலை செய்தார். சபையார் மத்தியிலே கொண்டு வந்தார். சபையார் அவனுக்காக ஜெபம் பண்ணினார்கள். எத்தனை அற்புதமான காரியம்! தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை பிரியமானவர்களே. அதே நேரத்தில் பாடுகள் மூலமாக அநேகர் மரித்து கூட போயிருக்கிறார்கள். ஸ்தேவான் கல்லால் அடித்து அவனை கொன்று போட்டார்கள். இதோ தேவனுடைய வலது பார்சத்திலே மனுஷகுமார் நிற்கிறதை நான் காண்கிறேன் என்று சொன்னான். உன்னதமான ஒரு செய்தியை பிரசங்கித்தான். ஆனால் அவனுக்கு கிடைத்த பரிசு எல்லாரும் கல்லால் அடித்து அவனை கொலை செய்து போட்டார்கள். தேவன் அதையும் பார்த்து கொண்டுதான் இருந்தார். ஏன் அதை செய்தார், எதற்காக செய்தார் என்று நாம் கேள்வி எழுப்புவோம் என்றால் நம்மளுடைய அறிந்து கொள்ளுதல் குறைவுள்ளது. தேவன் தம்முடைய திருச்சித்தத்தின்படியாக வழிநடத்துகிறார். எப்படி யோவான் ஸ்நானகனை சிறைச்சேதம் பண்ணுவதற்கு தேவன் அனுமதித்தாரோ, அது ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு இமைப்பொழுதிலே அதை சரி செய்ய முடியும். பேதுருவினாலே வெட்டப்படும் போது அந்த காது அருந்து கீழே விழுந்தது. அதை எடுத்து ஒட்ட வைத்தார். அவன் பேர் மல்கூஸ். அவனுக்கு காது சரியானது. அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனுடைய தலையை ஒட்ட வைத்திருக்க முடியும். அவருக்கு அது ஒரு பெரிய காரியமே அல்ல. பிதாவாகிய தேவன் அவருடைய சித்தத்தின்படியாக இவைகள் எல்லாம் அனுமதிக்கிறார். பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும். யோவான் ஸ்நானகனை போல நூற்றுக்கணக்கான யோவான் ஸ்நானகனை எழுப்ப அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதற்காக இவையெல்லாம் தேவன் அனுமதிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்து அவரை மீண்டும் எழுப்பினார் அல்லவா? அதே போல இன்று நம்மையும் அவரோடு கூட எழுப்ப வல்லவராக இருக்கிறார். பிதாவாகிய தேவன் அற்புதமானவர், ஆதியும் அந்தமாக இருக்கின்றார். நமக்குள்ளே அவர் பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, அந்த நம்பிக்கையோடு கூட நீங்கள் இருக்க வேண்டும். ஆகையினால்தான் இந்த வசனம் சொல்கிறது, மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். உயிருள்ள ஒரு கிரீடம் நமக்கு கொடுக்கப்பட போகிறது. அந்த கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நித்திய காலமாக அங்கே தேவனோடு கூட வாழ்வோம். இங்கே பட்ட பாடுகள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு ஒரு விடுதலை, தேவனோடு கூட ஒரு வாழக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை நாம் பெறுகிறோம். இங்கே பட்ட பாடுகளுக்கும் கஷ்டங்களுக்கும் நமக்கு ஒரு விடிவு காலம் வருகிறது. அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலிருந்து நமக்கு பெற்றுத்தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரோடு கூட நித்தியத்துக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறப்போகிறோம். இந்த நம்பிக்கையிலே நீங்கள் இருக்கின்றீர்களா? சகோதரனே, சகோதரியே, நீ சோர்ந்து போகாதே. உன்னுடைய பாடுகளை குறித்து, உன்னுடைய பிரச்சனைகளை குறித்து அதை பெரிதாக நீ எண்ணிக்கொண்டிருப்பாய் என்றால் உன்னுடைய பலன் மிக மிக குறுகினது. எத்தனையோ பாடுகள் அப்போஸ்தலருக்கு வந்தது, முதல் நூற்றாண்டு சபைக்கு வந்தது. அவர்கள் எல்லாம் அதில் உறுதியோடு கூட இருந்தார்கள். ஆகினாலே அவர்கள் நிலையான ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவர்களாக இருக்கின்றார்கள். நீங்களும் நானும் அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். கேள்வி, எவன் பெரியவனாக இருப்பான் என்பதற்கு ஆண்டவர் சொல்லும் பதில் என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 46 48 வசனங்கள். பின்பு தங்களில் எவன் பெரியவனாய் இருக்கிறான் என்ற வாக்குவாதம் அவர்களுக்குள்ளே உண்டாயிற்று. இயேசு அவர்கள் இருதயத்தின் யோசனையை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை தமக்கு முன்பாக நிறுத்தி அவர்களை நோக்கி, இந்த சிறு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். உங்கள் எல்லாருக்குள்ளும் எவன் சிறியவனாய் இருக்கிறானோ அவனே பெரியவனாக இருப்பான் என்று இயேசு சொன்னார். புரிந்து கொண்டீர்களா? அப்ப அந்த சிறு பிள்ளையை போல நாம் மாற வேண்டும்.
அவர் அதை எதிர்பார்க்கிறார். மாறத்தக்கதாக முயற்சி எடுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபம் செய்கிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, இந்த நாளிலே உம்முடைய வேத வசனத்தின் மூலமாக உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக தேவரீர் கொடுத்த இந்த அருமையான தருணத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளும்போது பெரியவர்களாக இருக்கிறோம். இதற்காக உமக்கு ஸ்தோத்திரத்தை நாங்கள் செலுத்துகிறோம். இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, திருச்சபை மக்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். அவர்கள் ஒன்றிலும் சோர்ந்து போகாதபடி உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நிலைத்திருந்து உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமான்களாக அவர்கள் ஜீவனம் செய்யத்தக்கதாக ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய சிந்தைக்கு நேராக அவர்களை வழிநடத்தி அல்ல வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கிறிஸ்துவின் வசனம் என்ற மாத இதழ் எங்களிடம் இருக்கிறது. இவைகள் தேவைப்பட்டால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். 9443558041 என்ற மொபைல் எண்ணுக்கு உங்களுடைய முகவரிகளை SMS மூலமாக அனுப்பி கொடுப்பீர்கள் என்றால் இந்த மாத இதழை ஒவ்வொரு மாதமும் நாங்கள் உங்களுடைய இல்லத்திற்கு அனுப்பி கொடுப்போம். தேவனிடத்திற்கு செல்லும் வழியை மனிதன் கண்டுபிடிக்க முடியுமா? Can man find the way to God என்ற ஒரு புத்தகமானது இருக்கிறது. இந்த புத்தகம் தேவைப்பட்டால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். இந்த புத்தகத்தை நம்முடைய அன்பின் சகோதரி பெட்டி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த புத்தகம் உங்களுடைய இல்லங்களிலே இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். இந்த புத்தகம் தேவைப்பட்டாலும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். இந்த புத்தகத்தை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி கொடுக்க ஆவலாக இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, DVD உங்களுக்கு தேவைப்பட்டால், CD வானொலியிலே வந்த தேவ செய்திகள், தொலைக்காட்சியிலே வந்த தேவ செய்திகள் அடங்கிய CD DVDக்கள் இருக்கிறது. இவைகள் வேண்டுமென்றால் ரூபாய் 100 செலுத்தி நீங்கள் இவைகளை பெற்றுக்கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் வசனம் என்ற 4 அருமையான வால்யூம் புத்தகங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது. இந்த புத்தகங்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். ஒவ்வொரு புத்தகத்திலும் 52 டாபிக் பிரசங்கங்கள் இருக்கிறது, தேவ செய்திகள். அவைகளை எல்லாம் நீங்கள் வாசித்து ஆவிக்குரிய வளர்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தேவ செய்திகள் அடங்கிய இந்த புத்தகம் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். மிகவும் அழகாக நேர்த்தியாக அச்சிடப்பட்ட புத்தகம். இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ள இன்றே எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். 9443558041 என்ற மொபைல் எண்ணுக்கு உங்களுடைய முகவரிகளை SMS மூலமாக அனுப்பி தாருங்கள், அல்லது கடிதத்தின் மூலமாக எங்களுக்கு எழுதி தெரியப்படுத்துங்கள். தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 5, பட்லகுண்டு 624202, சவுத் இந்தியா என்ற முகவரிக்கு நீங்கள் எழுதி அனுப்புவீர்கள் என்றால் நாங்கள் உடனே உங்களுடைய முகவரிக்கு இந்த புத்தகங்கள், மாத இதழ், இன்னும் ஆவிக்குரிய புத்தகங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அனுப்பி கொடுப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கத்தக்கதாக உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் செய்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். இந்நிகழ்ச்சியினை ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் பார்த்து சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், தபால்பட்டி எண் 5, வத்தலக்குண்டு 624202, திண்டுக்கல் மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. அவர் ஃபோன் நம்பர் 04543263278, மொபைல் நம்பர் 9443558041, இமெயில் அட்ரஸ் arjunanglory@gmail.com. அர்ஜுன் குளோரி தம்பதியரை சந்தித்து ஆவிக்குரிய ஆலோசனை பெற விரும்புகிறவர்கள் ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 8 மணி வரை நேரடியாக சந்தித்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். அனுமதி முற்றிலும் இலவசம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக.